வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேப்பர் 4 சப்ஜெக்டான எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் இதற்கான ப்ரிப்பரேஷன் கைடன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எத்திக்ஸ் பேப்பர் ப்ரிப்பரேஷன் பிளான், ஸ்ட்ராட்டஜி, ரிசோர்ஸஸ் இதை பற்றி நம்ம சேனலில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் கேஸ் ஸ்டடீஸ் நிறையா சால்வ் பண்ணியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ் வீடியோ மூலமாக மறுபடியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டா எல்லாருக்கும் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் இதை நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். முதற்கண் இந்த எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பேப்பர் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மித்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எத்திக்ஸ் பேப்பர் இது ஹை ஸ்கோரிங் பேப்பர், நிறைய ஸ்கோர் பண்ணலாம், அதனால் இதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும், நிறைய புக்ஸ் வாங்கணும், இன்டர்நெட்டு போய் நிறைய விஷயங்கள் எடுக்கணும், டாப்பருடைய ஆன்சர் ஷீட் அப்படியே வாங்கி அதில் இருக்க கண்டென்ட்டை அப்படியே டெம்ப்ளேட்டாக எடுத்துடணும், இப்படிலாம் நினைக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான புரிதல். இந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இதுவே உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். எத்திக்ஸ் பேப்பர் ஒரு ஈஸியான பேப்பருங்க. நான் ரிப்பீட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், ஒரு வருஷம் ப்ரிப்பரேஷன் இதில் எத்திக்ஸ்க்கு உங்களுக்கு டைம் கிடைக்கலனா கூட ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு எத்திக்ஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன். ஒரு 20 நாள் போடும், கம்ஃபர்டபுளாக முடிக்கலாம். இந்த எத்திக்ஸ் பேப்பர் படிக்கிறது நிறையா இருக்காது, புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், அப்ளிகேஷன் முக்கியம். புரிஞ்சுக்கிட்டதை டைனமிக்காக அப்ளை பண்ணணும், கேஸ் ஸ்டடீஸில் அப்ளை பண்ணணும், கார்லேட் பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பண்ணாலே போதும். இது பண்ணாலே 100 மார்க்கை நீங்கள் ஈஸியாக தாண்டிடலாம். அது இல்லாமல் நிறைய பேர் பண்ணுற தப்பு, மற்ற ஜிஎஸ் பேப்பரில் படித்ததெல்லாம் எத்திக்ஸ் பேப்பரில் எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதுறது தப்பு, ஸ்கோர் அந்தளவுக்கு வராது. பாலிட்டி, எக்கனாமி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சொசைட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதில் படித்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உள்ளே எழுதுவாங்க. உதாரணத்துக்கு பாலிட்டியில் ஆர்டிக்கல்லாம் உள்ளே எழுதுவாங்க, ஸ்கீம் எழுதுவாங்க, பாலிசி எழுதுவாங்க, எக்கனாமியில் படித்த ஸ்கீம் எல்லாம் உள்ளே எழுதுவாங்க. இப்படிலாம் எழுதக்கூடாது. அப்போ அந்த பேப்பரை எப்படி அணுகணும் அப்படின்னா, அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், எத்திக்ஸ். எத்திக்கலாக எழுதணும், எத்திக்கல் கான்செப்ட்ஸ் எழுதணும், எத்திக்கல் வேல்யூஸ் எழுதணும், எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ், எத்திக்கல் சேலஞ்சஸ், எத்திக்கல் டைலமா, இதெல்லாம் தான் உங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கணும். இது இருந்தாலே ரொம்ப நல்ல ஸ்கோர் நமக்கு கிடைச்சிடும். அப்போ இதை புரிஞ்சுங்க. நிறைய ரிசோர்ஸ் படிக்காதீங்க. ஏதாவது ஒரே ஒரு புக்கு போதும். மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ரிசோர்ஸை வாங்க. அது இல்லாமல் நாம் இதில் மெயினாக ப்ராக்டிஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறது நான் சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது எத்திக்ஸ் பேப்பருடைய சிலபஸ் எடுங்க. அந்த சிலபஸில் முக்கியமான டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட், சிவில் சர்வீஸ் வேல்யூஸ், எத்திக்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டாபிக் இருக்கும், உள்ள சப் டாபிக் இருக்கும். இந்த டாபிக் இருக்கு இல்லையா, அது என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த கீ டேர்ம் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இன்டெகிரிட்டின்றது ஒரு கீ டேர்ம், அதாவது ஒரு கான்செப்ட். ப்ரொபிட்டின்றது ஒரு கீ டேர்ம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு கீ டேர்ம். இப்படி அந்த சிலபஸ்க்குள்ளே இருக்கிற அந்த டாபிக்ஸையும் சப் டாபிக்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே எத்திக்ஸ் பேப்பரை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எத்திக்ஸ் பேப்பரை ப்ராடராக 2ஆக பிரிக்கலாம். ஒரு பக்கம் எத்திக்ஸ், இன்னொரு பக்கம் ஆப்டிடியூட். எத்திக்ஸ்ன்றது என்னது? நன்னெறி, மாரல்ஸ், இது எத்திக்ஸ் இல்லையா. இன்னொரு பக்கம் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் என்ன? திறன், ஸ்கில். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சிவில் சர்வீசஸ்க்கான ஆப்டிடியூட், திறன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக எத்திக்கலாக இருக்கணும் இல்லையா, நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், மக்களுக்கு சேவை பண்ணணும். இன்னொரு பக்கம் அவருக்கு ஆப்டிடியூடும் முக்கியம். ப்ராப்பர் டிசிஷன் மேக்கிங் இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும், ரிசல்ட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷனை பெட்டராக நடத்தணும். அப்போ இந்த 2 டைமென்ஷன் இந்த பேப்பரில் இருக்குது. ஸோ நீங்கள் சிலபஸை எடுங்க, பேசிக்காக புரிஞ்சுக்குங்க. அந்த முக்கியமான கீ டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை நோட் பண்ணி வைங்க. முதல்ல நீங்கள் உடனே லேர்ன் பண்ண வேணாம், நோட் பண்ணி வச்சாப்போ இதை முதல்ல பண்ணுங்கள். அடுத்தது ஒரு புக்கு வாங்குங்க மார்க்கெட்லேருந்து. ஒரே ஒரு புக்கு போதும். ஒருவேளை அகாடமியில் படிக்கிறீங்க, அவங்க நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ப்ராப்பராக இருக்குன்னா அதே போதும், அதோடு நிறுத்திடுங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பப்ளிஷர்ஸ் புக் கொண்டு வந்திருக்காங்க. டாடா மெக்ராஹில், அரிஹந்த், இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது. அரிஹந்த்ன்ற புக்கு நல்லாயிருக்கும். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி அதை நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த புக்கு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்த புக் ஒரு நல்ல புக். சிம்பிளாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அதே நேரத்தில் கம்ப்ரஹென்சிவாக இருக்கும். எல்லா முக்கியமான டாபிக்ஸும் உள்ளே இருக்கும், கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஒரே புக்கு வாங்குங்க போதும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் அவசரப்பட்டு இன்டர்நெட்டுக்கு போய் செலக்ட் ஆனவங்களுடைய ஆன்சர்ஸை எடுக்கக்கூடாது. ஒருத்தரும் ஒரு ஸ்டைலில் எழுதுவாங்க, ஒருத்தரும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்த உடனே அதுக்கு போயிட்டீங்கன்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவீங்க. நாலேஜே இல்லாமல்
ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்காம, எதுவுமே தெரிஞ்சுக்காம ஷார்ட்கட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேப்பரை வந்து மாஸ்டர் பண்ண முடியாமல் போயிடும். ரைட்டா? ஸோ புக்கை வாங்கி நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, அந்த நோட் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த டாபிக்ஸ், அந்த கீ டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், அதை முதல்ல லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோவாக லேர்ன் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. உதாரணத்துக்கு இன்டெகிரிட்டிங்கிறது ஒரு கீ டேர்ம், ப்ராபிட்டி ஒரு கீ டேர்ம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கீ டேர்ம், எம்பத்தி ஒரு கீ டேர்ம், இம்பார்ஷாலிட்டி ஒரு கீ டேர்ம், பெர்சேவரன்ஸ் ஒரு கீ டேர்ம். இந்த மாதிரி அந்த எத்திக்கல் கீ டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கான்செப்ட்ஸ் தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நோட் புக்கில் இதை நோட்ஸாக எடுத்து வைங்க. புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸாக எடுக்கணும். முதல்ல இதை பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி. எத்திக்கல் கான்செப்ட்ஸை புக்கிலேருந்து லேர்ன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அதோடு சேர்த்து சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸை நீங்களே யோசித்து நோட் பண்ணுங்கள். அந்த புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொந்தமாக யோசித்து நோட் பண்ணலாம். உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எம்பத்திங்கிறது ஒரு கீ டேர்ம்ங்க. சிம்பிளாக சொல்லணும்னா எம்பத்திங்கிறது இறக்கப்படுறது. இன்னொரு மனுஷனை நான் வந்து ஒரு மனுஷனாக பார்க்கணும், என்ன மாதிரியே பார்க்கணும். அவனுடைய பொசிஷன் சரியில்லை அப்படின்னா அவனுக்காக நான் இறக்கப்படணும், அவனை நான் புரிஞ்சுக்கணும். இதுதான் எம்பத்தி. இப்போது நம்மளை மாதிரி எல்லாரும் சொசைட்டியில் இருக்க மாட்டாங்க. ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, வல்னரபிள் பீப்புள் இருக்காங்க, பேக்வர்ட் பீப்புள் இருக்காங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க இருக்காங்க, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இவங்க மேலே நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? அந்த பார்வை சரியாக இருக்கா தப்பாக இருக்கா? எம்பத்தியோட பார்க்குறோமா இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த எத்திக்ஸ் பேப்பர். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. 3ஆம் பாலர். நம்மளை எவ்வளோ பேர் அவங்கள பாசிட்டிவாக பார்க்கணும், நம்மளை நிறைய பேர் அவங்க நெகட்டிவாக தான் பார்ப்போம். அவங்க தப்பானவங்க, செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபடுவாங்க, கிரைம்ஸில் ஈடுபடுறவங்க, மற்றவங்க மிரட்டுறவங்க, அடிக்க வருவாங்க ட்ரெயினில், இப்படி தான் பார்க்குறோம். இந்த மாதிரி வேலைகள் நடக்குது, இந்த மாதிரி சேரவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் லார்ஜர் பிக்சர் பாருங்கள். இவங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு காரணம் என்ன? இந்த சமூகம் தான். அவங்கள ஃபேமிலியை ஏற்றுக்காது, ஒடுக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி இருக்காது, வேலைவாய்ப்பு இருக்காது, அது இல்லாமல் ஸ்டிக்மா இருக்கும், ஒரு அவமானம் இருக்கும். அவங்கள மனிதர்களாகவே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. நம்மளை நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை. ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் ஏற்றுக்காதவங்க தான் அதிகம். அப்போ சொசைட்டியால் தான் இவங்க அந்த நிலையில் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் எம்பத்தி. ரைட்டா? ஒரு ஹெச்ஐவி அஃபெக்டட் ஹியூமன் பீயிங் இருப்பாங்க. அந்த ஹெச்ஐவி பார்த்தீங்கன்னா பேரண்ட் மூலம் வந்திருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அந்த வியாதியால் அஃபெக்ட் ஆகிருப்பார். அவர் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அப்போ அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எம்பத்தி. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். பேரிடர் வந்துருச்சு, டிசாஸ்டர் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஃப்ளட்டோ சைக்ளோனோ வந்துருச்சு. ஏழை மக்கள் ஸ்லம்மில் வாழ்கிறவங்க வீடே இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த பார்வை தான் எம்பத்தி. ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு இந்த எம்பத்திங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நிலை என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எப்படி புரிஞ்சு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரு மனிதனும் அவனுடைய எமோஷனை புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி சிந்திக்கிறான், செயல்படுறான், அந்த தாட் ப்ராசஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, இதை புரிஞ்சுக்கணும். அதே போல் மற்றவங்களுடைய எமோஷனையும் புரிஞ்சுக்கணும். இது ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. உதாரணத்துக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ்பியாக ஒர்க் பண்ணுறாருன்னா அவருடைய சர்வீஸில் அவர் எப்படி டிசிஷன் எடுத்திருக்காரு, அவருடைய எமோஷன் எப்படி இருந்திருக்கு, எப்பெல்லாம் அவர் கோவப்பட்டிருக்காரு, எப்பெல்லாம் நிதானமாக முடிவு எடுத்திருக்காரு, எந்தெந்த தருணங்களில் முடிவு கரெக்டாக இருந்திருக்கு, எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டடி பண்ணணும். இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மற்றவங்களுடைய எமோஷனையும் ஸ்டடி பண்ணணும். இதை ஃபியூச்சரில் அப்ளை பண்ணணும். இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். புரியுதா? உதாரணத்துக்கு அவர் ஒரு ரயட்டை ஃபேஸ் பண்ணுறாருங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க, அது ரயட் இல்லையா? இப்போ இதில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை அவர் அப்ளை பண்ணணும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரயட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ரயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி செயல்படுவாங்க, அவங்க சிந்தனை எப்படி இருக்கும், எந்த மாதிரி வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்றது ஏற்கனவே பார்த்துருப்பார்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ யூஸ் பண்ணி இந்த ரயட்டை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு படித்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வைங்க. இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. அடுத்தது என்ன பண்ணணும்னா திங்கர்ஸ், இந்தியன் திங்கர்ஸ், வேர்ல்டு திங்கர்ஸ், காந்தி, அவுரபிந்தோ கோஷ், அம்பேத்கர், இமானுவேல் காண்ட். ஸோ இவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் இருக்கும் அதே புக்கில். இதை படித்து எத்திக்கலாக புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸாக எடுத்து வைங்க, சிம்பிளாக எடுத்து வைங்க. முடிஞ்ச வரைக்கும் திங்கர்ஸை கவர் பண்ணுங்கள். அதை தாண்டி ஒரு கேள்வி வருது, அந்த திங்கரை படிக்கலாம் அப்படின்னா விட்டுருங்க. 1-2 கேள்வி விடுறதுனால நமக்கு பெருசாக நஷ்டம் இருக்காது. ஆனால் மிச்சம் இருக்க கேள்வியெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். ஸோ திங்கர்ஸும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு காந்தி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கர், 7 சின்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு சயின்ஸ் வித்தவுட் எத்திக்ஸ் அது ஒரு சின் அவர் பொறுத்த வரைக்கும்.
சயின்ஸை எத்திக்ஸே இல்லாமல் ஒருத்தன் லாபத்துக்கு யூஸ் பண்ணுறான்னா அது ஒரு பெரிய பாவம்னு காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி படித்து நோட்ஸ் எடுத்து வைங்க. அதையும் ஒரு எக்ஸாம்பிளோட நோட் பண்ணலாம். உதாரணத்துக்கு மெடிசின் இருக்குது பாருங்கள். மெடிசினை எத்திக்ஸே இல்லாமல் லாபத்துக்காக ஒருத்தன் விற்கிறான் அப்படின்னா அது வந்து காந்தி சொன்ன 7 சின்ல வரும். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அதை லாபத்துக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இதுவும் காந்தி சின்னோட நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த முக்கியமான எத்திக்கல் வேல்யூஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு நீங்களே ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் ஸ்டடி கேஸ் செனாரியோ உருவாக்கி வைக்கலாம். நீங்களே உருவாக்கலாம். உதாரணத்துக்கு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு எத்திக்கல் கான்செப்ட். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ஒரு அரசு அதிகாரி அவருடைய அஃபிஷியல் டியூட்டி இருக்குது பாருங்கள், அதுக்கும் அவருடைய ப்ரைவேட் லைஃப் இருக்குது பாருங்கள், இது ரெண்டுக்கும் கிளாஷ் இருக்கும், கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு அரசு அதிகாரி அவருடைய கவர்மெண்ட் காரை அவருடைய ஃபேமிலி யூஸ்க்கு பண்ணார்னா அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை பண்ணக்கூடாது, இது தவறு. இது சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதே ஒரு ஹை லெவல் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டை தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கொடுக்குறாரு அல்லது ஒரு சொந்தக்காரங்களுக்கு அதை கொடுக்குறாருன்னா இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரைட்டா? ஸோ இந்த கான்செப்டை படிக்கும்பொழுது நீங்களாவே ஹைபாத்தெட்டிக்கலாக அனுமானமாக யோசிச்சு எழுதி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர். He needs to give approval for contracts, but he is leaking the information regarding the project to his brother-in-law or brother. இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே டீட்டெயில்ஸை அந்த அரசு அதிகாரி அவருடைய மைத்துனனுக்கோ அவருடைய சகோதரருக்கோ சொல்லிடுறாரு. இது எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி நீங்களே சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வைங்க. அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஓன் லைஃப்லேயே நீங்கள் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் இதை நோட் பண்ணி வைக்கலாம். உதாரணத்துக்கு ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்குது பாருங்கள், உண்மை. இதுக்கு உங்கள் லைஃப்லேயே நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இதையே நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் எப்பயுமே காப்பி அடித்தது கிடையாது. நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிப்பேன். ஒருவேளை நான் சரியாக படிக்கலைன்னா என்ன தெரியுதோ எழுதிட்டு வருவேன். அதே போல் 8ஆம் கிளாஸில் என் ஃப்ரெண்டு வந்து என்னை பார்த்து அப்படியே எழுதி ஃபுல் மார்க் எடுத்தார். நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன் சயின்ஸில், 10 out of 10 எடுத்தேன் அந்த கிளாஸ் டெஸ்ட்டில். அவரும் 10 out of 10. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் ப்ராப்பராக படிக்கலை. ஆனால் என்னை பார்த்து காப்பி அடித்து எழுதிட்டாரு. நான் உடனே அவரை நான் கண்டித்தேன். நீ பண்ணது தப்பு, அசிங்கமான விஷயம் நான் கண்டித்தேன். இது உண்மையிலே நடந்தது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் சாரி கேட்டார், நான் வந்து பண்ணது தப்புடா, ஆனால் வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன்னு அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் எழுதி வைக்கலாம். எதையும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணாதீங்க. அது இல்லாமல் இந்த எமினன்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ், நேஷனல் லீடர்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்களுடைய வாழ்க்கையில் எதை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதையே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, பிரைம் மினிஸ்டர், வெரி ஹானஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸோ பவரையோ அவர் மிஸ்யூஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப சிம்பிள் பர்சன். அவரை நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணி வைங்க. டாக்டர் அப்துல் கலாம், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலாக இருந்தார் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு. ஹி வாஸ் அன் இன்ஸ்பைரேஷன். பெர்சிவரன்ஸ்க்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள், விடாமுயற்சிக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஓகே, எத்திக்ஸ் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து பாருங்கள். எடுத்த உடனே சால்வ் பண்ணாதீங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா முதல்ல படிக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ஆனால் பேப்பர் எடுத்து கேள்விகளை புரிஞ்சுங்க. பொதுவாக 2 செக்ஷன் இருக்கும், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா எத்திக்கல் கான்செப்ட்ஸை பற்றி அவங்க நம்மளை அனலைஸ் பண்ணி எழுதி வைப்பாங்க. அது இல்லாமல் திங்கர்ஸ் பற்றியும் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா இங்கேயும் அப்ளை பண்ணி தான் எழுதணும். ஆனால் இங்கே வந்து அந்த கான்செப்ஷுவலாக இருக்கும் மெயினாக. செக்ஷன் பியில் வந்து கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். யூபிஎஸ்சியே கேஸ் ஸ்டடி கொடுத்துருவாங்க, ஒரு செனாரியோ கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு இந்த செனாரியோவில் நீங்கள் இருந்தீங்கன்னா அல்லது இன்னொரு நபர் இருந்தார்னா நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை அந்த நபர் என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எது கரெக்டான எத்திக்கல் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டடீஸுங்கிறது முக்கியமான செக்ஷன். நீங்கள் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக்ஷன் ஏ கொஞ்சம் நல்லா பண்ணிடுவாங்க. செக்ஷன் பியில் தான் நீங்கள் பெரிய எட்ஜு காட்ட முடியும். ஏன்னா கேஸ் ஸ்டடீஸை நிறைய பேர் நல்லா பண்ண மாட்டாங்க. மற்ற ஜிஎஸ் பேப்பரில் மனப்பாடம் பண்ணதை உள்ளே எழுதிடுவாங்க, மார்க் நிறைய பேர் கம்மியாக போயிடும். நீங்கள் இதில் நல்லா கவனம் செலுத்தி பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு எட்ஜு காட்டலாம். சரி, இந்த கேஸ் ஸ்டடிக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சில கேள்விகளில் யூபிஎஸ்சியே
இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸாக இருக்குது இந்த கேஸ் ஸ்டடியில், இந்த செனாரியோலன்னு கொடுத்துட்டு இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணிவிடுவீங்கன்னு அவங்களே கேட்பாங்க. அல்லது கொஷின் ஓப்பன்-எண்டடாக இருக்கும். இந்த கேஸ் ஸ்டடியில், இந்த கேஸ் செனாரியோவில் உங்களுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஒருவேளை உங்ககிட்டயே ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்கன்னா நான் சொல்கிறத ஜென்ரல் டெம்ப்ளேட்டாக வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹெட்டாக இருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியோட ஹெட்டாக இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு அரசு நிறுவனத்தினுடைய ஹெட் நீங்கள் தான். இப்போது இந்த நிறுவனம் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஆட்களை எடுக்கும்போது நோட்டிஃபிகேஷன் போது மெரிட்டில் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் திடீர்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான மினிஸ்டர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தேவைப்படுற ஒரு நபர் அந்த இன்டர்வியூக்கு வருவார், நீங்கள் கண்டிப்பாக அவரை தேர்வு பண்ணணும், நீங்கள் செஞ்சே ஆகணும், மறுக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் மேலே ப்ரெஷர் போடுறாரு. இதுதான் கேஸ் ஸ்டடி, கேஸ் செனாரியோ, ஹைபாத்தட்டிக்கல் சிச்சுவேஷன். வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு யூ, இப்படி கேள்வி வருதுன்னு வைங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும். ஜிஎஸ் மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது, மற்ற ஜிஎஸ் பேப்பர் மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது. எத்திக்கலாக பார்க்கணும், எத்திக்ஸை வச்சு பார்க்கணும், ஆப்டியூட் வச்சு பார்க்கணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செனாரியோவில் எத்திக்கல் இஷ்யூஸ் என்னங்கிறது பார்க்கணும், எத்திக்கல் கான்செப்ட்ஸை பார்க்கணும். என்னெல்லாம் எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது? அந்த அமைச்சர் உங்களை தப்பு பண்ண சொல்கிறார் இல்லையா, அப்போ இன்டெகிரிட்டியே அடி வாங்குது, நேர்மை அடி வாங்குது, ரைட்டா? அது இல்லாமல் இங்கே ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, அதுவும் அடி வாங்குதா? அது ஒரு சேலஞ்ச். மூணாவது மெரிட், அது அடி வாங்குது. இம்பார்ஷாலிட்டி, அதுவும் அடி வாங்குது. பாருங்கள் எவ்வளோ விஷயம் அடி வாங்குது பாருங்கள். அது இல்லாமல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த அரசு வேலை வாய்ப்பில் மினிஸ்டருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் உங்களே இழுக்கிறார். அப்போ முதல் பேராகிராஃப்ஸில் எத்திக்கல் இஷ்யூஸ் எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் எழுதணும். இன்டெகிரிட்டி, ரூல் ஆஃப் லா, நெப்போட்டிசம், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மெரிட் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றது எழுதணும். இதெல்லாம் இதில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு, அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லணும். பொதுவாக இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன்ஸ் எடுத்துங்க. முதல் 2 ஆப்ஷன் தப்பான ஆப்ஷனாக இருக்கணும், அன்எத்திக்கலாக இருக்கணும். ஆனாலும் எழுதுங்க, நீங்கள் அதை சூஸ் பண்ண வேணாம், பட் எழுதுங்க 1, 2. நான் சொல்கிறது ஜென்ரல் டெம்ப்ளேட். 1 and 2 ராங் ஆப்ஷன், அன்எத்திக்கல். தேர்ட் ஆப்ஷன் ஹைலி எத்திக்கல், ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடாது. ஃபோர்த் ஆப்ஷன் எத்திக்கலாகவும் இருக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். அந்த மாதிரி எழுதுங்க. இப்போ இந்த கொஷனுக்கு எப்படி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அன்எத்திக்கல். ஐ வில் டூ வாட் த மினிஸ்டர் சேஸ், மினிஸ்டர் சொன்னதை பண்ணிடுவேன் நீங்கள் எழுதிடணும், அக்செப்ட் பண்ண வேணாம். ஆனால் பின் விளைவுகள் என்னவா இருக்கும்ன்றதை அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அங்கேயும் எத்திக்ஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அமைச்சர் சொல்கிறத பண்ணிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இருக்காது. ஐ வில் கோ இன் டு த குட் புக்ஸ் ஆஃப் த மினிஸ்டர், இல்லையா? ஆனால் இங்கே என்ன அஃபெக்ட் ஆயிடுச்சு? இன்டெகிரிட்டி இல்லை, ரூல் ஆஃப் லாவை நான் மதிக்கலை, சிவில் சர்வீசஸ்க்கான வேல்யூஸை நான் பின்பற்றல, இம்பார்ஷலாக இருந்துட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது இல்லாமல் பின்விளைவுகள் என்னென்னா, இப்படி நான் செயல்பட்டேன்னா நானே ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டேன். அடுத்தடுத்து வர ஆஃபீஸர்ஸும் இந்த மாதிரி அமைச்சர்கள் சொல்கிறத கேட்பாங்க. அந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரப்ஷன் அதிகமாகிடும் இல்லையா? இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே எழுதிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த சிலபஸில் இருக்க எத்திக்கல் கான்செப்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கணும். அப்போ தான் ஸ்கோர் நமக்கு அதிகமாக போகும். ஆப்ஷன் 2 கிட்டத்தட்ட ஆப்ஷன் 1 மாதிரியே இதையும் தரலாம், கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, அமைச்சர்கிட்ட நான் சொல்லி பார்ப்பேன் சார், அதை தாண்டி ப்ரெஷர் போட்டார்னா வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேணால் சொல்லலாம். ஆனால் அதுவும் தப்பு தான். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் செகண்ட் ஆப்ஷனுக்கும் வரும். தேர்ட் ஆப்ஷன் எப்படி இருக்கணும்னா ஹைலி எத்திக்கலாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சினிமா ஹீரோ ரொம்ப நல்லவராக இருப்பார், வல்லவராக இருப்பார், அவர் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதணும். என்ன சொல்லணும்னா, மினிஸ்டர் சொல்கிறத செய்யவே மாட்டேன், இது தப்பு, நான் செய்ய மாட்டேன்றதை அவர்கிட்டயே வார்ன் பண்ணிவிடுவேன். அது இல்லாமல் மினிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயத்த சொன்னார், எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாருன்றதை நான் லீக் பண்ணிவிடுவேன், தேவைப்பட்டால் மீடியாவை கூப்பிட்டு கூட சொல்லிவிடுவேன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் இந்த ஆப்ஷன் ஹைலி எத்திக்கல் இல்லையா, நேர்மையானது, நியாயமானது, அப்படி தான் பண்ணணும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாருங்கள், இது அஃபிஷியலானதா, ரேஷனலானதா, அறிவுபூர்வமானதா? நான் அஃபிஷியல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா? நான் பண்ணல. அப்படியே அமைச்சர் பண்ணுறது தப்புன்னு சொன்னாலும் நான் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணணும், அஃபிஷியல் ரூட்டில் போகணும், சிவில் சர்வீஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், எனக்கு எவிடன்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நான் செயல்படுறது சரியாக இருக்காது. இந்த ஆப்ஷனுக்குள்ளே இதை நான் அனலைஸ் பண்ணி எழுதிருக்கணும். என்ன சொல்லணும்னா, எத்திக்கலி ஐ ஹவ் ஆக்டட் கரெக்ட்லி.
வாய்ஸ் ஆஃப் கான்சைன்ஸை கேட்டுட்டேன், இன்டெகிரிட்டியோட செயல்பட்டிருக்கேன், கரேஜோட செயல்பட்டிருக்கேன், பீப்புள் சர்வீஸ்க்காக நான் இருக்கேன், கரப்ஷனை நான் ஏற்றுக்கல, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் எதிர்த்துட்டேன், நேர்மையாக இருக்கேன், எல்லாத்தையும் உள்ளே எழுதணும். இட் இஸ் அ குட் பிரசிடென்ட், இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்கள் விட்டதை எழுதணும். அஃபிஷியல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை, ஆப்டிடியூட் எனக்கு இல்லை, நான் வந்து சிவில் சர்வீசஸ் ரூல்ஸில் சொல்லப்பட்டிருக்கேன் அந்த எஸ்கலேஷன் ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணலை. அப்போ என்ன ஆகிடும்னா அந்த அமைச்சர் இந்த மாதிரி சொன்னதே நாளைக்கு மறுத்துருவார், இதில் பெருசாக யூஸ் இருக்காது. நாளைக்கு என்ன பண்ணுவார்னா என்னையே அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு அவர் சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஆளை வச்சுக்கிட்டு அவரை வச்சு இந்த வேலையை முடிச்சிருவார். இப்போ எனக்கு என் ரிசல்ட் இல்லை, நான் எமோஷனலாக செயல்பட்டிருக்கேனே தவிர அறிவுபூர்வமாக செயல்படலை, இது லாங் டேர்ம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது அப்படின்னு ஆப்ஷன் 3 எழுதணும். ஆப்ஷன் 4 தான் ப்ராப்பரான ஆப்ஷன், இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் 4ங்கிறது எத்திக்கலாகவும் இருக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். இந்த கொஷனுக்கு நீங்கள் ப்ராப்ளம் என்ன சொல்லலாம்னா, அமைச்சர் இந்த மாதிரி சொன்னதை நான் வந்து அஃபிஷியலாக நோட் பண்ணி வைப்பேன், ஸோ ரெக்கார்டு நான் வச்சுருவேன், அதில் எவிடன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இவர் வந்து செய்ய சொன்ன இந்த விஷயத்தை நான் வந்து தவறுன்றதை கிளியராக சொல்லிவிட்டு அதை தாண்டி அவர் என்னை வற்புறுத்தினார் அப்படின்னா இதை நான் அஃபிஷியலாக எஸ்கலேட் பண்ணுவேன். அந்த அமைச்சருக்கோ மேலே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, ப்ராபப்ளி சிஎம்ஓ இல்லை சிஎம்ஓவோ அல்லது வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டோ, உதாரணத்துக்கு லோக்பால் அல்லது லோக் ஆயுத்கா எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், இங்கே நான் எஸ்கலேட் பண்ணுவேன், எவிடன்ஸோடு எஸ்கலேட் பண்ணுவேன். அது இல்லாமல் அஃபிஷியலாக இதை நான் நோட் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு என்னை செயல்படாமல் விட்டாலும் அந்த இன்டர்வியூ நடக்கும்போது எந்த ஒரு நபரும் தவறாக செலக்ட் ஆகிடக்கூடாது, மெரிட்டின் அடிப்படையில் தான் செலக்ட் ஆகணும் அப்படின்றத நான் என்ஷூர் பண்ணிவிடுவேன். இப்படி பண்ணும்பொழுது எனக்கும் பிரச்சனை இருக்காது, என் மேலே அந்த மினிஸ்டர் தப்பான ஆக்ஷன் எடுக்க முடியாது, என்னை எடுத்துகிட்டு இன்னொருத்தரை போட்டு அந்த வேலையை சாதிக்க முடியாது. அப்போது நான் அஃபிஷியலாக செயல்பட்டிருக்கேன், ஆப்டிடியூடோடு செயல்பட்டிருக்கேன், எத்திக்ஸோட செயல்பட்டிருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஆப்ஷன் 4ல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆப்ஷன் 4 தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் அப்படிக்கணும். ஸோ கேஸ் ஸ்டடீஸை இப்படி தாங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாலே இது உங்களுக்கு ஈஸியாகிடும். நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நாளில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரிவர்ஸ்லேருந்து வாங்க, ஸ்லோவாக வாங்க, 2013லேருந்து வாங்க, 13, 14 அப்படி வாங்க. சிம்பிளான கொஷின்ஸை சால்வ் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். எடுத்தோடனே 2024 பேப்பர் 23 பேப்பர் எடுத்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். 13ல் ஆரம்பித்து வாங்க, ஈஸியாக இருக்கும். சிம்பிள் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கஷ்டமான கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள், முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண 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 ஈஸியாகிடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.